ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன இலக்கிய பண்ணிட்டோம், நம்ம வந்து கார்த்திக் அப்படி நம்ம மேலே வந்து அவ்வளோ கோபமாக வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, பிரியாவை வந்து நம்ம வந்து நடிக்க வச்சு தான் கார்த்தியோட மனசில் வந்து ரொம்பவுமே வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் வந்து அவன் நம்மளை அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான். போக போக சரியாயிரும் கௌதம், நீங்கள் எதுக்கு வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவது சமாதானப்படுத்தி வீட்டில் இருந்து கூட்டிக்கிட்டு நம்முடைய ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா கௌதம் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டென்ஷனில் போயிட்டு இருக்க நம்முடைய கௌதம் கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாட்சாயினி வந்து கண்ணில் வந்து பட்டுடுறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க, இது கௌதம் அங்கே இருக்கிற தாட்சாயினி எஸ்எஸ்கே தான் அப்படின்ட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சும்மா இருப்பாரா, என்ன பண்ண போகிறீங்க கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, காரை வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் வந்து கொண்டு போகிறாரு. கொண்டு போன ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வர ஒரு பக்கம் வந்து பயப்படுறாங்க. கௌதம் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு, நீ வந்து சைலண்ட்டாக இரு இலக்கியா, எனக்கு வந்து தெரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காரை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஸ் கொடுக்குறாரு. இங்கே கீரை போட்டு சும்மா டாப் கீரில் வந்து அடித்து புழுதி பறக்க வந்து தெறிக்க விட்டு வராருங்க. அப்போ பார்த்தி காரு ரிப்பேர் ஆகி ரோடில் இந்த தாட்சியினும் இந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு வேறு கார் எடுத்துகிட்டு வர சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய கௌதம் இதாடா சான்ஸ், எங்களோட கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போக அந்த பிஸ்னஸ்மேன் அவார்டு கிடைக்காததுக்கு கோபமும் நம்முடைய இலக்கியாவை வந்து போட்டு தரணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் அந்த எஸ்எஸ்கே இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா டாப் கீரை போட்டுக்கிட்டு ஒரு செம்ம போர்ஸாக போகிறாங்க. நம்ம தாட்சாயின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ எஸ்எஸ்கே அங்கே பாருங்க கார் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்ட நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா பயப்பட்டுறாங்க. அவங்க வந்து பக்கம் மூவ் பண்ணுற வழிக்குள்ள அந்த கார் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நின்றுதுங்க. இதுக்கு அப்படியே வந்து உயிர் போகிற பயத்தில் 2 பேர் வந்து நின்றுட்டே இருக்காங்க. யாரா நீ இறங்கி வாடா, எவ்வளோ தைரியம் தான் வந்து எங்கள் மேலே வந்து கார் ஏற்றுவ கொல்ல பார்க்குவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து கௌதம் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து வந்து இறந்து இறங்கி வராங்க. அந்த தாட்சாயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களை வந்து கொல்ல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை தானே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய தாட்சாயின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா யார் நீங்களா, உங்களுடைய புருஷன் வந்து என்னென்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா, என்னவும் என்னுடைய மனைவி வந்து கொல்றதுக்காக வந்து ரவுடிங்களை அனுப்பி பார்த்தா, ஆனால் வந்து எங்களுடைய அதிர்ஷ்டம் நாங்கள் வந்து அந்த இதிலேருந்து வந்து தப்பிச்சிட்டோம், இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், உனக்கு வந்து தெரியுமா இவன் செய்கிற தப்பெல்லாம் வந்து உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து பேசுனதோடு சரி, எங்கே வந்து இலக்கியா வந்து உண்மையை வந்து தாட்சாயின் கையில் வந்து சொல்கிறோளோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து எஸ்எஸ்கேக்குள்ளே வந்து இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாட்சாயினும் நம்முடைய எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தில் இருக்காங்க. அந்த உயிர் பயத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்முடைய இலக்கிய மட்டும் அந்த ரேவதி யாருன்ற உண்மையை வந்து தாட்சாயின் கிட்ட மட்டும் சொல்லிட்டா அவ்வளோதான் எஸ்எஸ்கேவோட சோழி முடிஞ்சு போச்சுன்னாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுட்டிங்களான்னு சொல்லி நம்முடைய கௌதம் இலக்கியா வந்து வார்னிங் கொடுத்துட்டு வந்து போக போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.